அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸில் இதற்கு முந்தின வீடியோ பார்த்திங்கன்னா இன்டர்னல் எய்டை பற்றி பார்த்தோம். ஸோ இன்டர்னல் எய்டை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒன்றுமே கிடையாது, மிக எளிமையாக புரிய வந்துடும். ஸோ 5ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய இன்டர்னல் எய்டை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு புரிய வரும். இருந்தாலும் இதே வீடியோலேயே நம்மளுக்கு புரியணும் இல்லைங்களா, அதற்காக இந்த பேராகிராஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு கொடுக்கும் சட்டத்திலேயே ஆராய்ந்து எடுக்கப்படும் விளக்கமே இன்டர்னல் எய்ட் ஆகும். அதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு சட்ட புத்தகத்தை வச்சுருக்கீங்க, அந்த சட்ட புத்தகத்திலேருந்தே நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸை எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னா ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் கண்டுபிடிப்பது என்பதை பற்றி போகக்கூடிய விஷயங்கள். அதுதான் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டும் கூட. ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள், அதை எப்படி நம்ம ஆனரபிள் கோர்ட்டு முன்னாடி நம்ம பேசுறது, இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் இந்த கான்செப்ட். அது இன்டர்னல் எய்டாக இருக்கட்டும் இல்லைனா எக்ஸ்டர்னல் எய்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வார்த்தையை நோக்கி மட்டும்தான் பயணிச்சிட்ருக்கு, மற்றபடிக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டாப்பிக்கு. கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சுன்னா விடவே விடாதீங்க. இது மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவிர்த்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா, ரைட். இது நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன எழுதலான்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். தீர்ப்பு கொடுக்கும் சட்டத்திலேயே ஆராய்ந்து எடுக்கப்படும் விளக்கமே இன்டர்னல் எய்ட் ஆகும். ஸோ ஒரு சட்ட புத்தகத்தில் இருக்குது உங்ககிட்ட, அந்த புத்தகத்தில் இருந்து இந்த சட்ட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சூட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரியான புத்தகத்திலிருந்தே எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் எய்டு. அதாவது ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை எடுத்துட்டிங்கன்னா, இந்த புத்தகம் அல்லாமல் வெளியிலிருந்து புத்தகங்களை பெற்று அல்லது பார்த்து எடுக்கப்படும் அந்த கான்செப்டுக்கு பேர் எக்ஸ்டர்னல் எய்டு. இவ்வளோதான் விஷயம். அப்படியும் கிடைக்கவில்லை என்றால், எப்படியும் கிடைக்கவில்லை என்றால் இன்டர்னல் எய்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது வெளியிலிருந்து உதவிகளை எடுத்துக்கொள்ளலாம். எய்டுன்னா உதவின்னு தெரியும் உங்களுக்கு, உதவிகளை எடுத்துக்கோ, அதுவே எக்ஸ்டர்னல் எய்டு ஆகும். ஸோ இந்த புத்தகத்துக்கு அல்லாத ஒரு மாற்று புத்தகத்திலிருந்து எடுக்கப்படும் அந்த வார்த்தைக்கு உண்டான மற்றொரு வார்த்தையை கண்டுபிடிக்க உதவும் அந்த புத்தகங்களுக்கு எக்ஸ்டர்னல் எய்ட் என்று பெயர். அது புத்தகமாக இருக்கலாம், மேக்சினாக இருக்கலாம், ஏதோ வாட் எவர் இருக்கலாம். அதை தான் இந்த இடத்துல அரே பண்ணி வச்சுருக்கு. இப்போ உங்களுக்கு இன்டர்னல் எய்டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எக்ஸ்டர்னல் எய்டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸ்டர்னல் எய்டில் என்னெல்லாம் இருக்குது மேஜராக அப்படின்னு பார்த்துட்டா இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் நேரடி பயிற்சி வகுப்புகளும் இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்ற டெக்ஸ்ட் மெசேஜ் உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களை குழுவோடு இணைச்சிருவேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை பார்த்து உங்களுக்கு விருப்பப்படும் பட்சத்தில் நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸில் இணையலாம். சரி, இப்போது எக்ஸ்டர்னல் எய்ட் அப்படின்னா என்னென்னா ப்ரீவியஸ் ஆக்டை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி நிறைய ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனாக்ட் பண்ணி அதை வந்து டிஸ்போசல் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அது அமெண்ட்மெண்ட் ஆகி அது சைலண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆக்ட்லேருந்து ஒரு வார்த்தை நம்மளுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம். அது சட்டத்திற்கு உகந்த வார்த்தைகள் தான், அது எலிஜிபிள் டு ஆர்கியூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் எய்டில் முதல்ல வரக்கூடிய இந்த ப்ரீவியஸ் ஆக்ட். செகண்ட் ப்ரீவியஸ் கேஸ் லாஸ், ரெண்டுமே ஒன்று தான். இது ஆக்டாக இருக்குது, இது கேஸ் ஸ்டடியாக இருக்குது, இது கேஸ் லாவாக இருக்குது. இது ஒரு புத்தகமாக இருக்குது, இது தீர்ப்புரையாக இருக்குது. இவ்வளோதான் வித்தியாசம், ரெண்டு ஒன்று தான். டெக்ஸ்ட் புக்கு இருக்கிற டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நமக்கு தேவையான வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை எடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு சாதாரணமாக வெளியில் வர்றது கிடையாது. அது பள்ளி புத்தகமாக இருக்கட்டும், காலேஜ் புத்தகமாக இருக்கட்டும், ஆராய்ந்து தேவைப்படும் பட்சத்தில் தான் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்மளால் உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக்கிலேருந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றது எக்ஸ்டர்னல் எய்டுடைய கான்செப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லா கமிஷன் ரிப்போர்ட் நமக்கு தெரியும். ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆக்டை பற்றின புரிதலை ஏற்படுத்துவாங்க, ஒரு புத்தகமாக போடுவாங்க. இதிலேருந்து அதாவது நிறைய சாராம்சங்கள் இருக்கும், அதுலேருந்து வடிகட்டின ஒரு கான்செப்டை தான் ஒரு புத்தகமாக வெளில வரும், ஆக்டாக வெளில வரும். ஸோ இதில் நிறைய இருக்கிறதுனால இது உள்ளேருந்து எதனா டீட்டெயில்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் எய்ட் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ், அதாவது உடன்படிக்கைகள்னு அர்த்தம். ஒரு நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அதில் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த வேர்ட்ஸுக்கு உண்டான அர்த்தங்கள் நமக்கு தேவை. நம்மக்கிட்ட ஒரு வேர்டு இருக்குது, இதற்குண்டான அர்த்தங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸில் இருக்குதுன்னா அதை நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ
புரிஞ்சுக்கிட்டே வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டு, பழங்காலத்து ஃபேக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிக்ஷனரி பார்த்திங்கன்னா எல்லா வேர்டுக்கும் உண்டான விளக்கங்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஏலேருந்து இசட் வரைக்கும் அரே பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்கள் தேவையோ அந்த ஆல்ஃபாபெட்டில் போனீங்கன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள் அரே பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நம்மளுடைய வழக்கில் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். பார்லிமெண்ட்ரி ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் கான்செப்டில் தான் வரும். பார்லிமெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா சட்டத்தை ஏற்றுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வார்த்தைகள் நமக்கு கிடைக்க பெருமையானால் அதையே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாரின் டிசிஷன் இல்லை ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் கூட வச்சுக்கிங்களேன். சிபிசியில் வரக்கூடிய கான்செப்ட்டு ஃபாரினில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம கேஸுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னா அதனுடைய வார்த்தைகளை நம்மளுடைய வழக்கிற்காக உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்டர்னல் எய்டுடைய கான்செப்ட். இதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் நிறைய கான்செப்ட் இருக்குது. தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எழுதிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த அளவுக்கு எழுதுனீங்கன்னா போதும். சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அவுட் சைட் ஆஃப் தி ஆக்ட், இவ்வளோ தான் சப்ஜெக்ட். எக்ஸ்டர்னல் எய்டுக்கு உண்டான மீனிங் பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு மேட்டர் நம்ம தேடுறோம், அது அவுட் சைட் ஆஃப் ஆக்ட், உங்களுடைய புத்தகத்தில் அல்லாது வெளி புத்தகத்தில் தேடுறீங்க, இல்லை வெளியில் ஏதோ ஒரு கான்செப்டில் தேடுறீங்க, தட் இஸ் கால்டு எக்ஸ்டர்னல் எய்டு. இவ்வளோ தான் விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.